அரசியல் கட்சிகள் இடையே தற்போது விவாதத்திற்கு உட்பட்டு வரும் விவகாரம் கூட்டணி ஆட்சி முறை. இது தமிழகத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மற்றும் ஆட்சி அதிகார பகிர்வு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. சமீபத்தில் இதற்கான கருத்தரங்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னின்று நடத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதில் கலந்து கொண்டன. விளிம்பு நிலை மக்களுக்கான கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை அனைத்து கட்சிகளும் முன்வைத்தன. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் டாஸ்மாக் கடைகளின் வருமானத்தை மேலும் உயர்த்துவதற்கு முயற்சிக்கிறார். கவர்ச்சி திட்டங்களை வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் மக்களை ஏமாற்றுகிற, ஏய்க்கிற தற்காலிகமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி ஆட்சி முறை இருந்தால் கேபினெட் டிஸ்கஷன் நடந்தே தீரும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது நிர்பந்திக்கப்பட்ட ஒன்றாக மாறி வரும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். கூட்டணி ஆட்சியில் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதால் நிர்வாக திறமை குறைந்து விடுகிறது. பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியை இதன் காரணமாக சரியான முறையில் முன்னெடுத்துச் செல்ல இயலவில்லை என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர். கடந்த கால நிகழ்வுகளை ஒப்பிட்டு கூட்டணி ஆட்சி என்பது நிர்வாகத்திற்கு உகந்தது இல்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாநிதி. 1977ஆம் ஆண்டு திருமதி இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் ஜனதா அமைப்பு உருவாகி முதலாக அமைந்தது. அந்த ஆட்சியில் இருந்த தலைவர்கள் எல்லோருமே அறிவுஜீவிகள் என்பதால் நீண்ட நாள் அந்த ஆட்சி நீடிக்கவில்லை. அடுத்தடுத்து மொரார்ஜி தேசாய், விபி சிங், சந்திரசேகர், தேவேகவுடா, குஜ்ரால் போன்ற நிறைய பிரதமர்களை சந்திப்பதற்குத்தான் இந்த கூட்டணி ஆட்சி பயன்பட்டதே தவிர இந்திய அளவில் ஆட்சி நிர்வாகத்திற்கு அது சரியானதாக இல்லை. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தவிர்க்க முடியாத ஒன்று என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் கூட்டணி கட்சிகள் முன்கூட்டியே தெளிவான செயல் திட்டத்தோடு மக்களிடம் செல்ல வேண்டும் என்கின்றனர். அதிமுக இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாரான நிலையில இல்லை. இதனால் அவர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மை பலத்தை பெறக்கூடியது மக்களவை தேர்தல் இருந்ததனால அவர்களுக்கான மனநிலையிலே இப்போது இல்லை என்று சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு என்று ஒரு 20-24% வாக்கு வங்கி இருக்கிறதை ஒழிய அதை கொண்டு முழுக்க அவர்களே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்கிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு கூட்டணி ஆட்சிக்கான செயல் திட்டத்தை தேர்தலுக்கு முன்னதாகவே வைக்க அரசியல் கட்சிகள் தயாராகும் நிலையில்தான் கூட்டணி ஆட்சி ஏற்புடையதா என்பதை முடிவு செய்யும் வாய்ப்பு மக்களுக்கு கிட்டும். இந்த வாய்ப்பை தராத வரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக ஆட்சி முறையில் புதிய சோதனை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே தொடரும் என்பது பொதுவான கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் மற்றும் செந்தில்குமாருடன் உதயசூர்யா.